மிஸ்டர் அருணாச்சலம், உங்க மருமக அம்மாவாக போறாங்க. டாக்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் வயித்துல குழந்தை வளருதுன்னு எனக்கே தெரியாது. என்னை எந்த பையனும் தொட்டது கூட கிடையாது. ஏதாவது பேய் வந்து உன் வயித்துல குழந்தைய வச்சுட்டு போச்சா? என்ன நம்புங்க, நான் எந்த தப்பு பண்ணல. நான் அப்பாவேங்கிறத நிரூபிக்க ஆதாரத்தை கொண்டு வருவேன். கௌதம், ப்ளீஸ். அவுட். என் பேரு கல்கி. ஆனா நீங்க என்ன இயற்கையோட ஒரு விசித்திரமான படைப்புன்னு கூட சொல்லலாம். நான் குழந்தையா இருக்கும் போதே என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க எனக்காக ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு போனாங்க. நான் என் அம்மா மாதிரியே ரொம்ப அழகா இருப்பேன். என்னோட அழக பத்தி தான் என் ஸ்கூல்லயும் அக்கம் பக்கத்துலயும் பேச்சா இருக்கும். இத பார்த்து என் சித்தி பொண்ணு சந்தியா ரொம்பவே பொறாமப்படுவா. ஆனா எனக்கு 18 வயசானப்போ ஒரு நோய் காரணமா திடீர்னு என்னோட உடல் எடை கூட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா என் வெயிட் அதிகமாகி நான் 120 கிலோ ஆயிட்டேன். ஆனாலும் என் படிப்புல கவனமா இருந்தேன். ஆனா காலேஜ்லயும் என் தங்க என்ன நிம்மதியா இருக்க விடல. அவ அந்த காலேஜோட பியூட்டி குவீன். அந்த ஊரோட பெரிய பணக்கார குடும்பமான அருணாச்சலம் குடும்பத்தோட ஒரே வாரிசான கௌதமையே தன் அழகால விழ வச்சிருந்தா. நான் எப்ப அவங்கள எதிரில பார்த்தாலும் அவங்க என்ன அவமானப்படுத்த தவறுனதே கிடையாது. ஒரு காலகட்டத்துல நான் காலேஜ் போறதையே நிறுத்திடலான்னு முடிவு பண்ணேன். கல்கி, சொல்லுங்கப்பா. அருணாச்சலம் ஃபேமிலியோட வாரிசு கௌதம். அவங்க குடும்பத்துல இருந்து வரன் வந்திருக்கு, அதுவும் உனக்காக. கௌதம் அருணாச்சலமா? என் தங்கை சந்தியாவோட பாய் ஃப்ரெண்ட். நான் இந்த கல்யாணத்துக்கு நேரடியாவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா கௌதமோட தாத்தா தான் அந்த வீட்ல எல்லா முடிவும் எடுப்பாருன்னு, அவருக்கு நான் தான் அந்த வீட்டு மருமகளா வரணும்னு ஆசை இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாரு. அத என் விதி பையன்னு ஏத்துக்கிட்டேன். 2-3 நாளுக்கு அப்புறம் என் தங்கையோட காதலன் கூட நான் கல்யாண மண்டபத்துல உக்காந்துட்டு இருந்தேன். அருணாச்சலம் வீட்டு மருமகள் ஆகிறது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட கனவு. ஆனா அந்த அழகான கனவு சீக்கிரமே கருகி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னோட கல்யாணம் உலகத்தோட 8வது அதிசயம் மாதிரி தான் இருந்தது. அங்க இருந்த எல்லாரும் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த ஊரோட அழகான பொண்ணுங்க வரிசை கட்டி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காலேஜ்ல அவன் கேவலப்படுத்தின குண்டு பொண்ணானா கௌதமுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்லங்கிறது அவன் முகத்துல தெளிவா தெரிஞ்சது. தாத்தாவோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் படிப்புங்கிற காரணத்தை சொல்லி டெல்லிக்கு ஓடி போய் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு அவன் முடிவு பண்ணிருந்தான். கல்யாண சடங்குகள் முடிஞ்ச உடனே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். கல்கி, என்னாச்சு? மிஸ்டர் அருணாச்சலம், உங்க மருமக அம்மாவாக போறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என் உலகமே அப்படியே நின்னு போன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு பையனும் என்ன தொட்டது கூட கிடையாது. யாரோ என் மேல ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி இருந்தது. அது உண்மையா இருக்க முடியாது டாக்டர், நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. கல்கி, உனக்கு சந்தேகம் இருந்தா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நீ கர்ப்பமா இருக்க, அதுவும் 4 மாசம். என் வயித்துல வளர்ற அந்த குழந்தை ஒரு விபத்தா இல்ல ஏதோ ஒரு சாபமானு எனக்கு புரியல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா தாத்தா? இவ நம்ம பிசினஸ் வம்சத்தை இப்படிதான் பெருக்க போறாளா? கௌதம், ப்ளீஸ். என்ன சொல்றீங்க தாத்தா? மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. கௌதமோட தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னே தோணுச்சு. இவ்ளோ நடந்தும் அவர் என்னை இன்னும் மருமகளாதான் பார்த்தாரு. அவங்க தாத்தா என்கிட்ட என்னத்த பார்த்தாரோ தெரியல. என்ன போய் இந்த அருணாச்சலம் குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கணும்னு அவருக்கு ஏன் தோணுச்சுன்னே எனக்கு புரியல.
கௌதம், என் வயித்துல வளர்றது யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த பையனும் என்ன தொட்டது கூட இல்ல. நான் அப்பாவி. என்னோட உண்மையை நான் நிரூபிப்பேன் கௌதம், ப்ளீஸ். ஒரு நிமிஷம். என் கொடுமையான விதியை நினைச்சு அழுதுகிட்டே நான் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சேன். என் அப்பாவோ சித்தியோ இல்ல தங்க சந்தியாவோ யாருமே என் கைய புடிச்சு நிறுத்தல. உண்மையை சொல்ல போனா எனக்கு நடந்த இந்த துயரத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுல சந்தியாவோட ரூட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. நான் கடைசி தடவையா திரும்பி பார்த்தப்போ கௌதமோட தாத்தாவும் அமைதியா அவரோட ரூமுக்குள்ள போயிட்டாரு. இனி எனக்கு இங்க இடம் இல்லைன்னு தோணுச்சு. நான் அந்த சிட்டியை விட்டு நேரா பெங்களூர்ல இருக்கிற என்னோட அத்தை வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ஒரு கர்ப்பிணி பொண்ணை தனியா வச்சுக்கிறது அத்தைக்கும் கஷ்டமா இருந்தது. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே காலி பிளாட்ல என்ன தங்க வச்சாங்க. ஆனா ஒரு நிபந்தனை, நான் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவங்க சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஜெயில் கைதி மாதிரி நாங்க வாழ வேண்டி இருந்தது. அஞ்சு மாசம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்தப்போ எல்லா கஷ்டமும் மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. அவங்கள பார்த்தப்போ என் உலகம் முழுமையடைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் 2 மணி நேரம் கூட நீடிக்கல. திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க, யாரோ ஒரு முகமூடி போட்ட நபர் உங்க ஆண் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாருன்னு. இது எனக்கு நடக்கவே கூடாது. என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா என் குரல் அந்த 4 செவத்துக்குள்ளேயே அடங்கி போச்சு. ஆனா அப்பதான் அந்த நர்ஸ் என் பெண் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. என் கண்ணீர் அப்படியே நெருப்பா மாறிடுச்சு. அவளை என் உலகமா ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல இன்னொரு நல்ல விஷயம் நடந்தது. என்னோட உடல் எடை குறைய ஆரம்பிச்சு பழைய அழகு எனக்கு திரும்பி வந்தது. ஏதோ ஒரு முனிவர் ஒரு தேவதைய சாபத்திலிருந்து விடுவிச்ச மாதிரி இருந்தது. நான் மறுபடியும் படிச்சு ஒரு சிறந்த நியூரோ சர்ஜன் ஆனேன். ஹாஸ்பிட்டல்ல பல பேர் என்ன டாக்டர்னு நம்பாம ஒரு மாடல்னு தப்பா நினைப்பாங்க. என் பொண்ணு என் வாழ்க்கைக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் கண்ணு முன்னாடியே ஒரு கார் விபத்து நடந்தது. நான் வேகமா இறங்கி போய் பார்த்தேன். ஒருத்தர் மயக்கத்துல கிடந்தாரு. மக்கள் கூட்டம் கூடின நேரத்துல நான் அவரோட நிலைமைய பார்க்க போனேன். அப்ப அவர் என் கைய ரொம்ப வேகமா பிடிச்சுக்கிட்டாரு. என் கைய பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க. கைய பிடிச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அவர் மயங்கிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்தப்போ நான் அவர் கூடவே போனேன். அவரை எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. யார் இவரு? இவர்தான் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் விஜய் ஈஸ்வரன். நான் அவரை முதல் முறையா அப்பதான் பாக்குறேன். ஆனா அவர் யாரையும் ரொம்ப மிஸ் பண்றாருங்கிறது அவர் முகத்திலேயே தெரிஞ்சது. அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஃபார்மாலிட்டிகள் எல்லாம் முடிச்சிட்டு என் கேபினுக்கு போனேன். ஆனா மதியம் ஒருத்தரோட குரல் வெளியில கேட்டுச்சு. ஒரு நிமிஷம், நான் டாக்டரை பார்த்தே ஆகணும். மேடம் பிஸியா இருக்காங்க, இப்ப நீங்க உள்ள போக முடியாது. ஓ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு செகண்ட் அவங்கள பார்க்கணும். 1 செகண்ட் தான். நீங்க தான் என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்த ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ மீன் தேங்க்யூ. விஜய் தலையில கட்டு போட்டுக்கிட்டு என் கேபினுக்கு வந்தாரு. அவரோட பையன் அபினவோட ஸ்கூல் மீட்டிங்க்கு அவசரமா போனதாலதான் இவ்ளோ வேகமா கார் ஓட்டுனதா சொன்னாரு. நான் விஜய் ஈஸ்வரனோட அந்த அழகான முடி, ஷர்ட்டை தாண்டி தெரிஞ்ச பெர்ஃபெக்டான பாடிய பாத்துக்கிட்டே மயக்கத்துல இருந்தா கூட ஒருத்தர் எப்படி இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க முடியும்னு வாய் விட்டே சொல்லிட்டேன். நான் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேன். ஆனா அதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. விஜய் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நான் என் தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அத பார்த்ததும் நான் 6 வருஷம் பின்னாடி போயிட்டேன். போன் பண்ணது என் அப்பா ராஜசேகர். நான் பயத்துல போனை கட் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற ரக்ஷிதாவை பார்க்க சொன்னேன். அத்தை போன் பண்ணி ரக்ஷிதா நல்லா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்தது. நிதானமா அப்பாக்கு திரும்ப போன் பண்ணேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறேன்.
கடைசியா கௌதம் எல்லார் முன்னாடியும் என்ன அடிச்சு துரத்துனப்போ பார்த்தது. ஹலோ அப்பா. கல்கி, உன்னை நான் கடைசியா ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா இப்படி பேசுறத பார்த்து எனக்கு பயமா இருந்தது. எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணாம். ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னை நான் பார்க்கணும். ப்ளீஸ் கிளம்பி வா. ஆனா அவர் போனை வச்சுட்டாரு. ஆனா என் மனசு சொந்த ஊருக்கு ஓடுச்சு. உடனே டிக்கெட் புக் பண்ணி என் 6 வயசு பொண்ணு ரக்ஷிதா கூட சொந்த ஊரான சென்னைக்கு கிளம்பினேன். சென்னை ஏர்போர்ட்ல இறங்கினப்போ நான் இங்க வந்தது தப்போன்னு தோணுச்சு. பழையபடி என் வாழ்க்கை மாற போகுதோன்னு தோணுச்சு. ஆனா இந்த தடவை நான் ரக்ஷிதாவை பத்தி தான் கவலைப்பட்டேன். எனக்கு நடந்த கொடுமைகள் எதுவுமே என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ரக்ஷிதாவை என் செக்ரட்டரி ஸ்டெல்லா கூட ஈஸ்வரன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அனுப்பிட்டேன். நான் ஒரு கேப்ல போனேன். நேரா என் வீட்டுக்கு போனேன். உள்ள போன உடனே நான் சின்ன வயசுல கேட்ட கிண்டல் வார்த்தைகள் எல்லாம் என் காதுல ஒடிச்சது. அப்பாவோட திட்டு, சித்திக்கிட்ட வாங்கின திட்டு, அடி, சந்தியாவோட கிண்டல் எல்லாம் முள்ளா குத்துச்சு. அங்க என் அப்பா ராஜசேகர், அவரோட லாயர் கூட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் போன்ல பேசினது எல்லாம் வெறும் நடிப்புன்னு புரிஞ்சுது. நான் அங்க போனதும் அப்பா என்கிட்ட 2 பேப்பரை கொடுத்தாரு. ஒன்னு கௌதமோட டிவோர்ஸ் பேப்பர். நான் உடனே கையெழுத்து போட்டு டேபிள் மேல வீசினேன். கல்கி, ஆனா 2வது பேப்பரை பார்த்ததும் நான் அதிர்ச்சியான. அதுல என்னோட பழைய ஃபேக்டரிய கௌதம் பேர்ல மாத்தி கொடுக்கறதா இருந்தது. இதுக்குதான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சீங்களா? எதுக்காக உங்க பொண்ணோட வாழ்க்கைய மறுபடியும் அழிக்க பாக்குறீங்க? நான் கோபத்துல அந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன். ஒரு அப்பா எப்படி இவ்ளோ கீழ்த்தரமா நடக்க முடியும்னு என்னால நம்பவே முடியல. வருத்தத்தோட ஹோட்டலுக்கு திரும்பி போனேன். ஆனா அங்க போனதும் என் செக்ரட்டரி ஸ்டெல்லா போன் பண்ணி நம்ம ரூம்க்கு ஒரு போலீஸ் வந்திருக்காருன்னு சொன்னா. எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு. நான் சென்னை வந்ததோட உண்மையான காரணம் தெரிஞ்சிருமோன்னு பயந்த வேகமா ரூம்க்கு ஓடினேன். ஆனா அங்க பார்த்தா என் பையன் ஆச்சரியமா மாறுச்சு. அந்த போலீஸ் ஆபீசர் வேற யாரும் இல்ல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரகாஷ். நீ போலீஸ் ஆபீசரா? ஆமா கல்கி, போலீஸ் ஆகணுங்கிறது தான் என் கனவுன்னு உனக்கு தெரியும்ல. ரக்ஷிதா, உன் கேம் ரொம்ப சத்தமா இருக்கு. பால்கனிக்கு போய் விளையாடுடா செல்லம். பிரகாஷ், நான் சென்னை வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் டாக்டர் மயூரிய பார்க்க வந்தேன். அந்த பேரை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் திருடும் போது மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு. இனி உண்மையை சொல்றது தவிர வேற வழி இல்ல. ஆமா, இந்த ஹோட்டல்ல நான் மயூரிங்கிற பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். பாரு கல்கி, நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லணும். நான் சென்னைக்கு வந்தது ஏன் காணாம போன பையனை தேடிதான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முகமுடி போட்ட ஆள் அவனை தூக்கிட்டு போயிட்டான். கௌதம் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்ட. அந்த ஃபேக்டரி மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல. எனக்கு இப்ப என் பையன் மட்டும் போதும். 6 வருஷம் கழிச்சு வந்திருக்க கல்கி. ஐ மீன், அதுவும் இங்க சென்னையில எங்கன்னு போய் தேடுவ? பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல காணாம போன உன் பையனை இங்க சென்னையில எப்படி தேடுவ? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு கால் வந்தது. அவருக்கு என் பையனை பத்தி தெரியும்னு சொன்னாரு. முதல்ல நான் இது ஏதோ ஒரு மோசமான விளையாட்டுன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் அவர் உண்மையதான் சொல்றாருன்னு எனக்கு தோணுது. ஈவினிங் ஹோட்டல் லாபில என்ன வந்து பாரு. உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் கிடைக்கும். ஆனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை உனக்கு தெரியும்ல. கல்கி, கல்கி, ஆர் யூ ஆல் ரைட்? ஆமா பிரகாஷ். ஆனா நான் சென்னையில இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி நீ யாரோட உயிரை காப்பாத்தினியோ அந்த விஜய் ஈஸ்வரன் எனக்கு ரொம்ப வேண்டியவர்.
அவரு வாயால உன் பேரை சொன்னதும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். நீ சென்னைக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்க வந்தேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் சொல்றேன். நீ தங்கி இருக்கிற இந்த ஹோட்டல் என் ஃப்ரெண்டு விஜய் ஈஸ்வரனோடது தான். சரி கல்கி, எனக்கு டியூட்டி இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது உதவி வேணும்னா ஸ்டெல்லா கிட்ட என் நம்பர் இருக்கு. தேங்க்ஸ் பிரகாஷ். டேக் கேர். விஜய் தான் ஹோட்டல்ல நடக்க போறத பத்தி சொல்லிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் எதுவும் பேசல. பிரகாஷ் கிளம்பிட்டாரு. ஆமா மேடம், அது யாரு அந்த விஜய் ஈஸ்வரன்? அவருக்கு உங்களை தெரியும்னா இந்த ஹோட்டல்ல நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமே. நான் அவளோட கிண்டலுக்கு பதில் சொல்றதுக்குள்ள காலிங் பெல் அடிச்சது. ஸ்டெல்லா தான் கதவு திறந்தா. ஹோட்டல் சர்வன்ட் ஒரு பெரிய பூங்கத்தோட நிக்கிறாரு. அது விஜய் அனுப்புனது. கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது. அத பார்த்ததும் என் முகத்துல சிரிப்பு மறையவே இல்ல. அத பார்த்து ஸ்டெல்லா என்ன கிண்டல் பண்ணா. ஸ்டெல்லா, நீ நாளுக்கு நாள் சோம்பேறி ஆயிட்டே வர. ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு என்ன அப்டேட்ஸ்? ஐ வில் அப்டேட் யூ. மயக்கத்துல இருந்தா நான் ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா டின்னர் சாப்பிடும்போது நான் எப்படி இருப்பேன்னு யார் சொல்றது? இன்னைக்கு நைட் 7 மணிக்கு ஹோட்டலுக்கு கீழே வந்துடுங்க. என் கார் உங்களை பிக்கப் பண்ண ரெடியா இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் என்கிட்ட இப்படி பேசுறாரு. அம்மா, நாம எங்க போறோம்? நாம ஒருத்தரை பார்க்க போறோம். ஐ, நாம அப்பாவை பார்க்க போறோமா? அக்கா, யூ ஆர் ரைட். எனக்கு அப்பாவை பார்க்கணும். லேட் பண்ணாதீங்க. ஏ ரட்சிதாவோட வார்த்தைகள் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இந்த சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதின்னு எனக்கு தெரியல. நாங்க விஜய் வீட்டுக்கு முன்னாடி இறங்கணும். ஒரு ஆள் எங்களை வந்து கூட்டிட்டு போனாரு. ஆனா உள்ள போன உடனே செவுத்துல இருந்த ஒரு படத்தை பார்த்து என் ஆத்மாவே நடுங்கிடுச்சு. அந்த படத்துல ஒரு முகமுடி இருந்தது. அது அன்னைக்கு ராத்திரி நர்ஸ் சொன்ன அதே முகமுடி. விஜய், விஜய், விஜய்! கல்கி, என்னாச்சு? இந்த மாஸ்க் இங்க என்ன பண்ணுது விஜய்? கல்கி, இந்த மாஸ்க் அம்மா, இவரு ஏன் என்னையே பார்க்கறாரு? பொண்ணா? அப்ப என் கூட இருக்கிற பையன் யாரு? கடைசியா விஜய் வீட்டுக்கு அந்த முகமுடி எப்படி வந்தது? என் குழந்தைய திருண்ண ஆளுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? என் பொண்ணு ரக்ஷிதாவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இத பார்த்து விஜய் ஏன் அதிர்ச்சியானாரு? அவர் ஏற்கனவே இவங்களை சந்திச்சிருக்காரா? என்ன மணாலிக்கு வர சொன்ன அந்த முகமுடி மனிதன் யாரு? இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. கௌதமோட தாத்தா எதுக்காக என் நஷ்டத்துல ஓடுற ஃபேக்டரிய தேடுறாரு? எல்லாத்துக்கும் மேல அந்த பெரிய புதிர். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராத்திரியில நான் எப்படி 4 மாசம் கர்ப்பம் ஆனேன்? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிய பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி என் இதயத்தை உலுக்கிற கதையான மெர்க்குரி பூக்கள் கதையை கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.